இன்னைக்கு நம்ம தோ ஐமன் இனப்ட் வில்லினஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியா வெளில வந்துட்டு ஆகா இன்னைக்கு வானிலை சூப்பரா இருக்கு, எல்லா இடமும் பச்சை பசேல்னு நல்லா வளர்ந்துருக்கு, கார்டனுக்கு ஏத்த ஒரு நாள், நல்ல வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து நின்று பார்த்துட்டு இருக்கா. இங்க வந்ததுல இருந்தே இவளுக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை பிடிச்சி போயிடுச்சான். இவ வந்து லேட்டா தூங்குறதுனால யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல, இந்த உடம்பு வேற நல்லா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கு, எவ்வளவு வேலை வேணா பார்க்கலாம், அவ்வளோ ஸ்டாமினா இருக்கு, அப்படியே ஜாலியா இங்க சுத்திட்டு இருக்கலாம். இவ வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. வாழ்க்கை இவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் ஒரு லக்கியான பொண்ணு, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க அப்படிங்கிற மாதிரி அவ நினைச்சிட்டு இருக்கா. அங்க இருந்து அந்த மேடு பொண்ணு வந்து பாக்குறா, என்ன காலையிலே வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தா அங்க போய் தேனீலாம் வளர்க்குறா, அதுல இருந்து தேன் எடுக்கிறா. இந்த பொண்ணு பாக்குறா, இவ என்ன எதை பார்த்து பயப்பட மாட்றா, இங்க வந்து எப்படி அப்படியே தலைகீழ மாறிட்டா இவ. அதோட வந்து இந்த பொண்ணு அந்த ஒரு லேடி வந்து போன எபிசோட்ல வந்து நம்ம கேக்கெட்ஸுவ டார்ச்சர் பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கா. இவள டார்ச்சர் பண்ண பார்த்தா அதுக்கு கூட பயப்பட மாட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா, இவ வந்து பூச்செல்லாம் எடுத்துட்டு வந்து மேல போட்டிருக்கா. பார்த்தா ஹீரோயினி அதெல்லாம் பிடிச்சி, ஆகா மண்புழுவா, மண்ணுக்கு நல்லதாச்சு, செலந்தி பூரா வேற இருக்கா, நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணலான்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சு பொம்மையை வச்சு ஊடுடால வச்சு குத்திட்டு இருக்க. அங்கேருந்து ஹீரோயினி அதை வந்து பார்த்துட்டு, ஓ கத்திரிக்கோலா, துணி தைக்கிறதுக்குள்ள யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறா. அதே மாதிரி இந்த மாட்டு சாணம் போல அதை எடுத்துட்டு வந்து இவன் மேல போடலான்னு பாக்குறப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயினி, கார்டனுக்கு நல்லா உரமாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. நான் எவ்வளவுதான் தள்ள பொண்ணை பார்த்தாலும் அதை அவளுக்கு சாதகமாவே எடுத்துக்கிறா. நான் எப்படிதான் இவளை டார்ச்சர் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினியா அதை தான் யோசிக்கிறா. இந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாளாவே இவ கூட தான் தூங்குறா, இவ கூட தான் சாப்பிடுறா, அதே நேரத்துக்கு இவளை தொல்லை பண்ண பாக்குறா. குறிப்பா சொல்லணும்னா எனக்கு உதவி செய்ய தான் பாக்குறா. இவ வந்து எனக்காக பூச்செல்லாம் எடுத்துட்டு வந்தா, அதே மாதிரி இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வர போறாளோ, எனக்கு யூஸ் பண்றதுக்கு கத்தி எது எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து நல்ல சந்தோஷமா தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மெய்டு பொண்ணுக்கு அதிர்ச்சியா இருக்கு, இப்படி ஒரு கொடூரமான ஆளா இருந்தவ இப்படி அப்படியே மாறிட்டாளே, எனக்கு உதவி செய்யறா, சாப்பாடுலாம் செய்யறா, கார்டன் வேலை எல்லாம் பாக்குறாளே அப்படிங்கிற மாதிரி இந்த மெய்டு பொண்ணு பார்த்துட்டு இருக்க. அப்படியே சாப்பிட்டுட்டே ஹீரோயினி கேட்கறா அந்த பொண்ணுட்ட, நீ இப்படி என்ன தொல்லை பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன அள வைக்கிறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் அவ பண்ணிட்டு இருந்ததெல்லாம் சொல்ல. அந்த மெய்டு பொண்ணு பாக்குறா, அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதோட நம்ம ஹீரோயினி சொல்றா, நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்ல, உன்னால நிச்சயமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல. அப்படியே அந்த மெய்டு பொண்ணு சொல்றா, ஆமா இவ்வளவு நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு திடீர்னு வந்து நான் நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்றியா, அதோட நீ பண்ண தப்புக்காக நானும் உன்னோட சேர்ந்து இங்க வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு, நீ இப்படிலாம் பேசுறியே, நான் மட்டும் உனக்கு கரெக்டா வேலை பார்த்தா எனக்கு ஒரு செக்யூரான வேலையை கொடுத்துருவியா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க. ஹீரோயின் அப்படியே சோகமா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இவ இருக்க நிலைமையில எப்படி இவளுக்கு ஒரு செக்யூரான வேலையெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சோகமா உட்காந்துருக்கா. இந்த மெய்டு பொண்ணு அவ சோகமா இருந்த பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அங்கேருந்து இவ வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறா. அவ தான் என்ன இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணா, அவ சோகமாகறத பத்தி நான் ஏன் கவலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேகமா அவ பாட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க. அப்பதான் அந்த போன எபிசோட்ல வந்தாங்களே லேடி, அவங்க திருப்பி இவளை கூப்பிடுறாங்க. இவ பாக்குறா, காயோ லேடி, அவங்க பேர் வந்து காயோ. அப்பதான் அந்த காயோ லேடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னன்னா நான் உனக்கு வந்து ரிவார்ட்லாம் கொடுத்தேன், ஆனா நான் சொன்னதை நீ எதுவுமே செய்யல போலயே, அங்க கேட்ஸ் சந்தோஷமா இருக்கா போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவ சொல்றா, இல்லைங்க நான் வந்து டார்ச்சர் பண்ணுங்க, முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், அவளை நான் தொல்லை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பனா உனக்கு கேட்ஸோ பிடிக்காது தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நிச்சயமா அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மேடு பொண்ணும் சொல்ல. அப்பனா சரி இந்த தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன், இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கத்தி கொடுக்குறா. கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ண சொல்றீங்க இதை வச்சு அப்படின்னு சொல்றப்ப, இது மாதிரி என்னோட லேடி சைக்காக்கு நம்ம வந்து ப்ரூஃப் கொடுக்கணும், அதனால நீ என்ன பண்ற, அவளோட ட்ரெஸ்ஸையோ இல்ல அவளோட முடியையோ இல்லைன்னா அவளோட இதயத்தை கூட எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பொண்ணு பயந்துடுறா, என்னங்க சொல்றீங்க, நான் ஒரு மேய்டு, அப்பெல்லாம் ஒரு மெய்டனை நான் பண்ணா எனக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இவ சொல்றா, ஏன் அதனால என்ன, இப்ப உன்னோட இடம் என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ ஒரு ஆட்டக்காரியோட பொண்ணு தானே, அதோட நான் அன்னைக்கு உனக்கு ஏர்பின் கொடுத்தேன்ன அன்னைக்கே நீ வந்து நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்ட. ஏன்னா நான் இப்ப சொல்றதை நீ செய்யலைன்னா அந்த ஏர்பினை நீ என்கிட்ட இருந்து திருடிட்டேன்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லுவேன், நான் சொல்றத நம்புவாங்களா நீ சொல்றத நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணை பயமுடுத்துறா. அதே மாதிரி சொன்ன வேலையை பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காயோ போவ. இவ அப்படியே ஓடுறா, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா உதைச்சிடுறா. அவ்வளவுதான், கீழே வந்து விழுந்துடுறா. என்ன நினைச்ச, என்ன தொடரலாம் பாக்குற, தள்ளியே இருக்க பாரு, கொடுத்த வேலையை செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து போயிடுறா. அதெல்லாம் யோசிச்சு இந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கா. அப்படியே இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தா கிரவுன் பிரின்ஸும் கேப்டன் தான் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க.
கிரவுன் பிரின்ஸ் பாக்குறாரு. பார்த்தா கேப்டன் வந்து கிரவுன் பிரின்ஸோட தம்பியாம். அரசரோட ஏதோ ஒரு மனைவிக்கு பிறந்த பையன் போல, யாருன்னு இன்னும் காட்டல. அதான் 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையில உன்ன பார்த்த மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாரி கிரவுன் பிரின்ஸ் பேசிட்டு இருக்காரா, அப்பதான் வந்து கேப்டன் கேட்குறான். கிரவுன் பிரின்ஸ் எப்படிப்பட்ட ஆள்னா, ரத்தம், போரு இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அந்த மாதிரி ஒரு ஆளு. சாஃப்ட்டான கேரக்டரே கிடையாது. அப்பதான் கேப்டன் கேட்குறான். உங்களுக்கு எப்படி ரெய்டின் மாரி ஒரு பொண்ண புடிச்சுது? அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரெய்டின் வந்து ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டரு. ஒரு லவ்லியான லேடின்னு வச்சுக்கோங்க. அது மாரி கேட்குறானா, உடனே வந்து கிரவுன் பிரின்ஸ் சொல்றான். நீ வந்து அவள சாதாரணமா எடை போட்டுட்டியா? அவள நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்ப, இந்த கிரவுன் பிரின்ஸுக்கு ஒரு பவர் இருக்காம். அத பார்த்து எல்லா பொண்ணுங்களுமே அப்படியே மயங்கிருவாங்க. ஆனா ரெய்டின் மட்டும் என்ன பார்த்து கன்னம் கூட செவக்கல தெரியுமா? அதனால தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கானா, அதே நேரத்துக்கு இந்த ரெய்டினுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலடா. அந்த சம்பவம் கேக்கெட்ஸ் பிடிச்சு தள்ளி விட்டால, அதுக்கப்புறத்துலேருந்தே ரெய்டின் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா நடந்துக்கிறா. வேற ஒரு ஆள் மாரி நடந்துக்கிறா. அப்படிங்கிற மாரி கிரவுன் பிரின்ஸ் கரெக்ட்டா சொல்றான். அதே மாதிரி கேப்டனும் சொல்றான். ஆமா, ஆமா. நீங்க இப்படி சொல்றப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. கேக்கெட்ஸ் இருக்கால்ல, முன்னாடி மாரி வில்லித்தனமா இல்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறா. அப்படிங்கிற மாரி கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கப்பயே, அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வரான். அவன் பேரு புன்கோ. அவன் வந்து சொல்றான். இது மாதிரி ஒரு மெய்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காளாம். அவள பார்க்கவே வந்து சரியில்ல. ஒரு மாதிரியா இருக்காளாம். தள்ளாடி தள்ளாடி நடந்துக்கிட்டு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காளாம். அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுவும் கேக்கிட்ஸ் இருக்க இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காளாம். அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கேப்டனும் கிரவுன் பிரின்ஸும் பார்க்குறாங்க. அங்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அடுத்த சீன்லயே இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி உட்காந்துட்டு அந்த லீலி பொண்ணு மெய்டு பொண்ணை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கா. அவ வந்து இவ்வளவு கஷ்டப்படுறா, அவளுக்காக எதுவுமே நம்மளால கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி சோகமா யோசிச்சிட்டு இருக்கா. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளதான் அந்த லீலி பொண்ணு நிக்கிறா. கையில அந்த கத்தியோட கேக்கெட்ஸோட ட்ரெஸ் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாமே ஓன் தப்பு தான். நான் எவ்வளவு பண்ணாலும் சரி, என்னை வந்து டான்சரோட பொண்ணுன்னு தான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. நீங்க யோசிக்கலாம், அடுத்தவங்க கூப்பிடுறதுக்கு ஏன் வந்து இவ வந்து கேக்கெட்ஸவே சொல்றான்னு சொல்லிட்டு. ஒரு மாஸ்டர் தன்னோட மேடை எப்படி நடத்துறாங்கன்னு வச்சுக்கிட்டு தானே மித்த எல்லாரும் அவங்கள அதே மாதிரி நடத்துவாங்க. இந்த கேக்கிட்ஸ் இவள வந்து ரொம்ப கேவலமா நடத்திருக்கா. அதனாலயே எல்லாருமே இவளை கேவலப்படுத்துறாங்க. யாருமே இவளுக்கு சப்போர்ட்டுக்கே இல்லைல்ல. அதுதான் சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே உன்னாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அவ பாட்டுக்கு கிட்ட வந்து நல்ல வேலை கேக்கிட்ஸோட முடிய மட்டும் வெட்டி விட்டுறா. கரெக்டா அவ கத்தி வாங்குறப்ப கேப்டன் வந்து அவளை அழுத்தி பிடிச்சிடுறான். இவ பாக்குறா கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி பாக்குறா, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப, எங்களை கிரவுண்ட் பிரின்ஸ் தான் அமுச்சு வச்சாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அவ வந்து வெள்ளி தான் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதுக்குன்னே இப்படி யாராச்சும் பண்ண போனா அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? போய் நீங்க வந்து அவளை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அதோட கேப்டன் கேக்குறான், இங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க, 2 பேருமே சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அந்த மெய்டு பொண்ணு அப்படியே பயந்துகிட்டு இருக்கா, சொல்லி விட போறா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம ஹீரோயினி சொல்லியே விடல. அது ஒண்ணும் இல்ல, அவதான் என் முடிய பாத்துக்கிறவ, அவ எனக்கு முடி வெட்டி விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கேப்டன் பாக்குறான், என்ன சொல்ற? உன்னை வந்து கெட்டவன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம். அதனால அடுத்தவங்க பண்ற தப்பெல்லாம் நீ மறைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினி சொல்றா, அவ என்ன வேணா நினைச்சுக்கிட்டு அந்த கத்தியை எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அவ என்ன பண்ணா, முடிய மட்டும் தானே வெட்டினா. இதுல என்ன பெரிய விஷயம் நடந்துற போகுது? எதுவுமே நடக்கலல்ல. ஏன் இத பத்தி நீங்க விசாரிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்டுக்கு ஏத்த மாதிரியே பேசிடுறாளா. இவங்களும் பாக்குறாங்க. வேற ஏதாச்சும் நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறா. இவங்க 2 பேருமே பார்த்துட்டு வராங்க. என்ன ஆளே இப்படி மாறிட்டா, நம்ம போய் அதை கிரவுண்ட் பிரின்ஸ்ட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் போயிட்டு இருக்கான். அப்படியே இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே அந்த லீலி பொண்ணுட்ட சொல்றா. அந்த மேல இருக்க ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுல, அதை அவுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன அடிக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, என்ன சொல்ற, நான் ஏன் உன்னை அப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்ப, இல்லைன்னா அவங்கள கொலை பண்ண வந்தா உங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே ஹீரோயினி பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு லீலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒரு ட்ரெஸ் இருக்கும் போல லைனிங் மாதிரி, அதை எடுத்துட்டு வந்துட்டு லீலி மேல பொத்தி விடுறா. இதை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதையா எனக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா நீ வந்து எனக்கு ஒரு முக்கியமான மெய்டு, உனக்கு இதை நான் வந்து ப்ரெசென்ட்டா கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அந்த பொண்ணு சொல்றா, ஆனா இந்த கலர் ரேங்க் அதிகமானவங்க போடுறதாச்சே, இதையே எனக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா நீ என்னோட பர்சனல் மெய்டு, உனக்கு ரேங்க் உயர்த்ததுனால என்னாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை வந்து அந்த பழைய கேக்கெட்ஸ் முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. அப்படியே அந்த பொண்ணு பாக்குறா, கிட்ஸ் ரொம்ப மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, அப்பதான் ஹீரோயினி அவளோட மூஞ்ச தொடச்சு விட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, எப்போதுமே சுத்தமா இருக்கணும், எப்போதும் சிரிச்சுட்டு இருக்கணும், அப்பதான் நம்ம ஹெல்தியா இருக்க முடியும் சரியா. நீ என்னோட பர்சனல் மெய்டு, அதனால இது எல்லாத்தையுமே நீ கரெக்டா கடைபிடிக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ எப்போதும் தலை நிமிர்ந்து நடக்கணும் லிலி, உங்க அம்மாவுக்கு பெருமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே பாக்குற, அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய கேக்கெட்ஸும் அவங்க அம்மா வந்து டான்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் அசிங்கப்படுத்துவா. இவ வந்து அம்மாவை பெருமைப்படுத்தணுங்கிறாளா, அப்படியே பாக்குறா, அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, அப்பதான் கேக்கெட்ஸ் சொல்றா,
இது மாதிரி உங்க அம்மா ஃபாரின் நாட்டுல இருந்து வந்து வாழ்க்கைய பொழைக்கணுங்கிறதுக்காக டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரிதான் கொலை செய்யறது தப்பு. ஆனா போர்ல வந்து அதெல்லாம் பாப்பாங்களா? கொலை தானே செய்றாங்க. அது மாதிரிதான் உங்க அம்மாவும் ஃபாரின் நாட்டுல இருந்து இங்க வந்து பொழைக்கிறதுக்காக அவங்க வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. இதுல என்ன பெரிய தப்பு இருக்க போகுது? நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எப்போதும் தலை நிமிர்ந்து ஒரு பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கைய நீ வாழணும் உங்க அம்மாவுக்காக. அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பொண்ணுக்கு அப்படியே அவங்க அம்மா பேசுனதெல்லாம் ஞாபகம் வரும். இவ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப. நீ எப்போதும் தலை நிமிர்ந்து நடக்கணும் லிலி, சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் இவளுக்கு இப்ப தோணுது. இவளை பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கு அந்த மேய்டு பொண்ணுக்கு. அப்படியே அவ அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு, இவ்வளவு நாள் நீ கஷ்டத்துல இருந்ததை நான் பார்க்காம போயிட்டேன், மன்னிச்சிரு லிலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணா இருக்கமா அவளை கட்டி பிடிச்சிட்டு, கே கிட்ஸ் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. நான் இவங்களை விட்டு போகவே மாட்டேன். அந்த காயோ லேடி கொடுத்த ஏர்பினையும் திருப்பி கொடுத்துருவேன். இவங்களை நான் எப்போதும் ஏமாத்த போறது இல்ல. நான் எப்போதும் இவங்க கூட தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. இப்படி அழுதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினி சொல்றா, சரி இப்ப நம்ம உண்மையான டாபிக்கு வருவோமா? சரி சொல்லு, உன்னை யாரு இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளுற அளவுக்கு உன்னை பேசி அமுச்சு விட்டது? அது யார் அப்படி உன்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோவத்தோட கேக்குறா. அவ கண்ணுல ஒரு ஃபயரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து வில்லி கோலத்துல நம்ம ஹீரோயினிய பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் அடுத்த புதன்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.